குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன லீவா? எதுக்காக லீவ் விட்டுருக்கு? மழைனால லீவா? மழைனா லீவு, புயல்னால லீவா? ஜாலியா இருக்கீங்களா? அப்படியா? எல்லாரும் அங்க பார்த்து பேசுங்க சரியா? கேமராவை பார்த்து பேசணும் சரியா? சரி, மழை வந்தா உங்களுக்கு எதுக்கு ஜாலியா இருக்கு? மழையில நினைக்கிறது உங்களுக்கு ஜாலியா இருக்கா? எனக்கு ஜாலியா இருக்கும். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. மழை வந்தா ஸ்கூல் லீவ் விடுவாங்க. அதுதான் கரெக்ட். மழை வந்தா ஸ்கூல் லீவ் விடுவாங்க. நான் செடி நடுவேன். அது ஜாலியா இருக்கு. நான் மீன் பிடிப்பேன். ஜெபின் மீன் பிடிக்கிறதுனால ஜெபினுக்கு ஜாலியா இருக்கும். மழை வந்தா செடி எல்லாமே நல்லா வளரும். அதனால நம்ம சுவாசிப்போம். அதனால எனக்கு மழை வந்தாலே ரொம்ப. அதுக்கப்புறம் ஸ்கூல் லீவ் விடுவாங்க. அதுவும் நான் சொல்லிட்டேன். இது சொன்னேன். மழை வந்தா மழை நடையும். சரி, இப்போ தெருவுல எல்லாம் நிறைய நாய் போகுது தானே? நாய்கள் நிறைய இருக்கு தானே? அந்த நாய் எல்லாரையும் கடிக்குன்னு சொல்றாங்களே, எதனால கடிக்குது? சாப்பாடு நம்ம அத போய் நோண்டுனா அது நம்மள கடிக்க வரும். இல்ல சாப்பாடு போடலனா கடிக்க வரும். சாப்பாடு போடலனா கடிக்க வரும். அது போய் நோண்டுனா கடிக்க வருது. நீ என்ன சொல்ற? சாப்பாடு போடலனால கடிக்க வருது. தேஜி என்ன சொல்ற? சீண்டனா ஏதோ நான் பயமுறுத்த ட்ரை பண்ணா அது நம்ம இல்லையே, அப்படி காமிக்கலையே. வீடியோல எல்லாம் என்ன காமிக்கிறாங்கன்னா, சின்ன பசங்க போனா நாய் எல்லாம் துரத்துதான். எதனால நாய் துரத்துது? ஆமா, நாய் விரட்டி விரட்டி கடிக்க வருது அப்படின்னு சொல்லி நாய் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாய் குட்டியானா பிடிச்சி வளராங்க. அதனால தப்பு. நாய் எதனால கடிக்குது? கரெக்டா சொல்லணும். நாய் எதுக்கு நாய்க்கு வெறி பிடிக்கு? நம்ம அத போய் நோன்றதுனால வெறி பிடிக்கா? ஜெபின் என்ன சொல்றா? சாப்பாடே போடறதுனால. சாப்பாடு எதுக்கு? சரி, சாப்பாடு எதுக்கு போட மாட்டீங்க? அதான் நீங்க டெய்லியும் கடையில வாங்கி சாப்பிடுறீங்களா? அதுக்கு எதுமே இல்லாம போயிடுச்சு. ஓ, எல்லாரும் கடையில வாங்கி சாப்பிடுறதுனால நாய்க்குட்டிக்கு இல்லாமே போயிட்டு சாப்பாடு. ஆமா, போச்சு. ஓ, எல்லாரும் கடையில வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு நாய்க்கு சாப்பாடே போட மாட்டேங்க. அதனாலதான் நாய் கடிக்க வருது. அப்பதான் கரெக்ட். நாய் அதுக்குதான் கடிக்க வருது. அப்போ அப்படி ஆமா, நீங்க கடையில வாங்கி சாப்பாடு போட்டா அப்புறம் நாய்க்கு வைக்க மாட்டீங்கல்ல? வீட்டுல சோறு வச்சிருந்தீங்கன்னா கொண்டு போடுவீங்க. கடையில என்னதான் வாங்குவீங்க? அப்ப நம்ம தெருவுல நாய் கடிக்கல அப்படிதானே? நம்ம தெரு நாய் கடிக்குதா? வேற வேற சிட்டிக்குள்ளலாம் யாருமே இப்ப நாய்க்கு சாப்பாடு போடுறது இல்ல. ஆமா, மிந்திலாம் பாத்தீங்கன்னா நாய்க்குன்னு ஒரு சோறு வச்சு ஒரு வீட்டுல 5 பேர் இருந்தாங்கன்னா நாயையும் ஒரு ஆளா சேர்த்து 6 பேர் ஆக்கி சாப்பாடு போடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி போடுறாங்களா? நாயே மறந்துடுறாங்க. அதனால நாய் எல்லாரையும் விரட்டி விரட்டி கடிக்கும். வேற வேற கொஸ்டின் கேட்கலாமா? செல்போன் எதுக்கு நீங்க ரொம்ப நோன்றீங்க? எல்லா பிள்ளைகளும் செல்போன். சரி, ஒவ்வொருத்தரா சொல்ல. ஃபர்ஸ்ட் தேஜ் சொல்லு. டைம் பாஸ்க்கும் படிப்புக்கு ஏதாவது டவுட்னா அது. டைம் பாஸ்க்கும் படிப்புக்கும் பார்த்து. அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? செல்போன் பாக்குற பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்போன் பார்க்க வேணாம். ரொம்ப எப்பயாவது பாருங்க. சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரம் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வேணா பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி ரொம்ப நேரம் பார்க்கலாம். அடுத்தது ஜெபின் எதுக்கு செல்போன் பாக்குறீங்க? ஃப்ராங்க்லின் வீடியோ பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் தெரியலாமா? ஃப்ராங்க்லின் வீடியோ ரொம்ப பாப்பீங்களா? அப்பதான் இது ரொம்ப பார்த்தா கண்ணுக்கு என்ன ஆகும்? கண்ணு சக் 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 சக்னு ஆகலாமா?
சாம் சொல்லுங்க. நான் வந்து டைம் பாஸ் பண்ணியும் ப்ராஜெக்ட் ஒர்க் அதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்றேன் சார். ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வேற எதுக்கு யூஸ் போட்டோ பண்ணுவீங்க? எனக்கு யூஸ் பண்ணுவேன். போர் அடிச்சா போட்டோ. Bore நான் போட்டோ எதுக்கு யூஸ் பண்ணுவேன்? நான் கேமரா போட்டோ, வீடியோ, அப்புறம் கேக் வெட்டும்போது கேக் வெட்டும்போது அந்த கேக்க போட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் அப்ப நீங்களாம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். குட்டீஸ்லாம் நல்ல பிள்ளைகள். செல்போன் ரொம்ப விளையாட மாட்டீங்க அப்படிதானே? நிறைய டைம் ரொம்ப நேரம் டைம் பாஸ்க்கு பார்த்துட்டு தான் இருப்பேன். அத நான் வச்சிருவானா? ஆமா நான் அந்த மாதிரி ரொம்ப நேரம் டைம் பாஸ். ஆனா நான் ரொம்ப நேரம் பார்ப்பேன். சரி, உங்க மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப பண்ண அவங்க பார்த்து சொல்லுங்க. ஃபோன் பார்க்க போறேன். எப்பயாவது பார்க்கறேன். டைம் பாஸ் மட்டும் பார்க்கறேன். டைம் பாஸ்க்கு மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட் சார் இப்ப எல்லாரையும் ஜெபின் அறிமுகப்படுத்துவோம். இது யாரு? மிஸ்டர் சாம் என்னோட ஃப்ரெண்ட். மிஸ்டர் சாமா. ஆமா மாஸ்டர் சாம். நான் மாஸ்டர் சாம்னே அடிச்சுக்கறமா. அது யாரு? அதே அக்கா தெரிஞ்சா Celestial. பக்கத்து கிட்ட பக்கத்து வீட்டு அக்கா. அது பக்கத்து வீட்டு எது விட்டு? அண்ணா. அண்ணா. அண்ணா பக்கத்து வீட்டு அண்ணா. நீ யாரு? தம்பி குட்டி தம்பி. அண்ணா தம்பி தானே. எல்லாருக்கும் அண்ணா தம்பி. வெறினுக்கு அண்ணா. சரி, அங்க உள்ள பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? போன பத்தி எதுல எதுனாலும் சொல்லுங்க. மழையில என்ன பண்ண? மழை வந்துச்சு. மழை வந்து நனையாம வீட்லயே இருக்கணும். மழை வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா வீட்ல உட்கார்ந்து படிக்கணும். எங்கேயுமே போக கூடாது. மரக்கடியில உட்கார கூடாது. பேரண்ட்ஸ் இல்லாம ரோட்ல குளிக்காங்க. அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணாங்க. குளிக்கூடாதா? மழை பெய்யும் போது தண்ணிக்குள்ள மழை பெய்யும் போது மரத்தடியில வந்து இருக்காதீங்க. ஏன்னா அந்த மரம் கிரீன் கலர்ல இருக்கிறதுனால அது மேல இடி தாக்குறதுக்கு நிறைய டைம் சான்சஸ் இருக்கு. ஸோ மேல யாருமே இருக்காதீங்க. இடி இருக்கும் போது யாருமே வெளியவே வராதீங்க. அதான் என்னுடைய எச்சரிக்கை. குட் 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 சூப்பர். அடுத்தது இருக்கு. வேற கொஸ்டின். என்ன கொஸ்டின்? கரும்புக்கா ஜெபின் கொஸ்டின் கேட்பாரு. ஜெபின் நிறைய விடுகதை போடுவார். இப்போ விடுகதை சொல்லுவார். ஐயோ விடுகதை சொல்லி. ஆமா, நம்ம எதுவுமே பண்ணாம விடுகதை தான் இது. நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் அவங்க. ஆனா அழுதுகிட்டே தான் அப்படியே தண்ணி வந்துட்டே தான். என்னது? வெங்காயம். பெண்ணோட இங்கே ஐஸ் கட்டியில இருந்து தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணாம. ஓகே, குட் ஆன்சர். சரி, ஓகே, நாளைக்கு சந்திக்கலாமா? ஓகே, லைக் பண்ணுங்க, தமிழ் சிட்டி ஸ்டோரிக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.